நிலாவுக்கு மனுஷன் போகாததுக்கு எவ்வளவோ சர்ச்சையான விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுட்டு இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான சர்ச்சையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, நிலாவில் இருக்கக்கூடிய மோனாலிசா அப்படிங்கக்கூடிய ஒரு இறந்து போன பெண்மணியோட உடலை வந்து மனிதர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்பப்படுது. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எடுத்துகிட்டு வந்து அவங்க ஏரியா 51ல வச்சிருக்கிறதாவும் கூறப்படுகிறது. எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியலங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அப்போலோ வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் மிக மிக வலிமை பொருந்திய நாடுகளாக இருந்துச்சு. அந்த 2 வலிமை பொருந்திய நாடுகளுமே தனக்குள்ள யார் பெரிய ஆளுங்கிறத காட்டிக்கிறதுக்கோசரம் ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நிலாவுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் நாய் அனுப்புகிறாங்க, அதை பார்த்துட்டு ஒருத்தர் குரங்கு அனுப்புகிறாங்க, அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நீ அதைத்தானே அனுப்புன விண்வெளிக்கு, நான் பாரு மனுஷனே அனுப்புறேன்னு சொல்லி மனுஷன் அனுப்புனாங்க. அங்கே போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டு நிலாவுக்கு மனுஷனை அனுப்பியும் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல இறங்குறாரு. அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகேங்களா, இதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் இது வரைக்கும் ஒரு பேர். இதெல்லாம் நடந்துருச்சு வந்து பார்த்திங்கன்னா, அப்போலோ விண்கலத்தில் தான் அனுப்பிவிட்றாங்க. இது வந்து இது வரைக்கும் நார்மலாக உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் கழிச்சு 1970 காலகட்டங்களில் வந்து அப்போலோ 20ங்கிற காலகட்டங்களில் வந்து அப்போலோ 20 அப்படிங்கிற ஏவுகணையில் இங்கேருந்து விண்வெளிக்கு மனுஷனை அனுப்புனப்ப, நிலாவில் போய் அவங்க தரையிறங்கினப்ப, அந்த காலகட்டங்களில் ஒரு இறந்து போன பெண்மணியோட உடல் அப்படிங்கிறது ஒரு உடஞ்சி போன ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து கிடச்சிருக்குது. அந்த பெண்மணியோட உடல் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கூட யூடியூப்பில் வீடியோஸில் போய் நீங்கள் வந்து மோனாலிசா மூன் டெத் பாடி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, மூன் டெட் பாடின்னு சொல்லி போட்டிங்கன்னா, அந்த யூடியூப்பில் அந்த காணொலிகள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, உடல் அமைப்பு முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா, அதோடைய முகம் மூக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து இங்கே ஏதோ ஒரு கம்பி மாதிரி ஒரு குச்சி மாதிரி போட்டு கட்டியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் யாருமே இந்த மாதிரி கட்ட மாட்டாங்க. அதே மாதிரி முகமே ஒரு நீட்ட முகமாக இருக்குது. அந்த டெட் பாடியோடைய வீடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய இணையதளங்களில் அது அவைலபிளாக தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டாங்களாம். இன்றைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, நிலாவில் வந்து தண்ணி இருக்குதா, நிலாவில் வந்து காற்றோட ஆக்சிஜனோட அளவு இந்த அளவு இருக்குதான்னு சொல்லி டெஸ்ட்டு பண்ணுறாங்க. ஏன் இங்கேருந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சந்திராயனுடைய விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா பல 100 கோடிகள் செலவு பண்ணி இங்கேருந்து சந்திராயனுக்கு வந்து ஒரு வாகனத்தை அனுப்புனாங்க. அந்த வாகனம் போய் என்ன பண்ணுச்சு, அதோடைய ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்குள்ளாடி தான். இன்றைக்கி இத்தனை 100 கோடி ரூபா செலவு பண்ணி அனுப்பின விண்கலம் அங்கேருந்து ஒரு மாதத்துக்குள்ளாடி மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கப்புறமேட்டு வந்து அது செயலிழந்து போயிடும். இவ்வளோ 100 கோடி செலவு பண்ணவங்க ஏன் மனுஷனை அனுப்ப முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையிலனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ அனுப்புகிறாங்க. இது வந்து நீங்கள் கேட்கலாம், அப்படிலாம் இல்லைப்பா ஆளுங்களாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு. ஏன் அப்படின்னா ஏன் எந்த ஒரு தகவலுமே வரல? நம்ம சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, விண்வெளியில் போய் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தாங்க. ஏன் அவங்க நிலாவுக்கு போய் பார்க்கல? நாம் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு காரணம் இருக்குதுப்பா, நீ வந்து சாதாரண ஆள், சாதாரண மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. ஆனால் உண்மையாலுமே யோசிச்சு பாருங்கள், நிலாவுக்கு போய் அப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து மக்கள் வந்து கேள்வி எழுப்புனாங்க. அப்போல்லாம் என்ன சொல்லிட்டாங்க நாசா, எங்ககிட்ட அப்போலோ மேற்கொண்டு நாங்கள் அனுப்புறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லைன்ட்டாங்க. நாசா கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் அது நம்புற மாதிரியா இருக்குது? கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படி அவங்க ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க, நாசா கிட்ட காசு இல்லைன்ட்டு. இந்த மாதிரி தான் வந்து மக்களை ஏமாத்துறாங்க, தெரிஞ்சுக்கோங்க.